வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். வந்தவாசி போர். இது வெறும் ஒரு போர் மட்டும் இல்ல, இந்தியாவோட தலைவிதியையே தீர்மானிச்ச ஒரு நிகழ்வு. ஒரு சின்ன ஊர்ல நடந்த சண்டை எப்படி ஒரு பெரிய துணைக்கண்டத்தோட வரலாற்றையே மாத்தி எழுதுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. வந்தவாசின்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு சாதாரண ஊரா தெரியலாம். ஆனா இந்த இடத்துல தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட அஸ்திவாரமே போடப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போரை பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். கேட்டாலே ஆச்சரியமா இருக்குல்ல. வெறும் ஒரே ஒரு நாள் சண்டை அடுத்த 200 வருஷ வரலாற்றையே தீர்மானிச்சிருக்கு. அதோட தாக்கம் பல தலைமுறைகளை தாண்டி இருந்திருக்குங்கிறது தான் நிஜம். ஆமா, இந்த ஒரு வெற்றி தான் பிரெஞ்சுக்காரங்களோட இந்திய கனவையே கலைச்சு போட்டுச்சு. அது மட்டும் இல்ல, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்தியாக்குள்ள வர்றதுக்கான கதவுகளையும் அகலமா திறந்து வச்சது. இதுதான் அந்த போரோட மிகப்பெரிய நீண்டகால விளைவு. சரி, இந்த வந்தவாசி போரை நாம தனியா பார்க்க முடியாது. இதை முழுசா புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் பின்னாடி போய் அப்போ உலக அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். இது 2 ஐரோப்பிய வல்லரசுகளுக்கு நடுவுல நடந்த ஒரு பெரிய போட்டியோட ஒரு பகுதி தான். ஒரு பக்கம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, இன்னொரு பக்கம் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி. இவங்க 2 பேரும் வெறும் வியாபாரத்துக்காக மட்டும் போட்டி போடல. அப்போ ஐரோப்பாவில் நடந்த 7 ஆண்டு போர்னு ஒன்று இருந்துச்சு. அதோட தொடர்ச்சியா தான் இந்தியாவிலையும் தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட பயங்கரமா மோதுனாங்க. இந்த முக்கியமான போர்க்களத்துல 2 பக்கமும் 2 பெரிய தலங்க நின்னாங்க. பிரிட்டிஷ் படைக்கு சர் அயர்கூட், பிரெஞ்சு படைக்கு தாமஸ் ஆர்தர் டி லாலி. இவங்களோட திட்டங்களும் போர்க்களத்துல அவங்க எடுத்த முடிவுகளும் தான் வெற்றியை தீர்மானிச்சது. சரி, இப்ப வாங்க நேரா போர்க்களத்துக்கே போலாம். அங்க உண்மையில என்னதான் நடந்துச்சுன்னு பாப்போம். நாள் ஜனவரி 22, 1760. இடம் வந்தவாசி. அந்த 2 பெரிய படைகளும் நேருக்கு நேரா மோதிக்கிட்டாங்க. இந்த போர் வெறும் நிலத்துக்கான சண்டை கிடையாது. இது வந்தவாசி கோட்டைக்கான போர். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல கோட்டையை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்க கையில தான் அந்த ஏரியாவோட கண்ட்ரோலே இருக்கும். அதனால இந்த கோட்டை 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டார்கெட்டா இருந்துச்சு. இப்போ இந்த 2 படைகளையும் பாருங்களேன். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியும். பிரெஞ்சுக்காரங்க கிட்ட ஐரோப்பிய வீரர்கள் அதிகமா இருந்தாங்க. குறிப்பா குதிரைப்படை ரொம்ப வலுவா இருந்துச்சு. ஆனா பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இந்திய சிப்பாய்கள் அதிகமா இருந்தாங்க. எல்லாத்தையும் விட முக்கியமா அவங்க கிட்ட 26 பீரங்கிகள் இருந்துச்சு. இந்த பீரங்கிகளோட பலம்தான் போரோட போக்கையே மாத்த போகுது. பல மணி நேரம் பயங்கரமா சண்டை நடந்துச்சு. கடைசியில பிரிட்டிஷ்காரங்களோட தந்திரமும் அவங்களோட பீரங்கி படையும் வேலையை காட்டிடுச்சு. முடிவு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இது பிரிட்டிஷ்காரங்களுக்கு கிடைச்ச ஒரு தீர்க்கமான வெற்றி. இந்த ஒரு வரி போதும் அந்த போரோட மொத்த விளைவையும் சொல்றதுக்கு. இது பிரெஞ்சு படைக்கு ஏற்பட்ட ஒரு சாதாரண தோல்வி இல்ல, இந்தியாவுல அவங்களோட எதிர்காலத்துக்கே விழுந்த ஒரு மரண அடி இது. அதாவது இந்த வெற்றிக்கு அப்புறம் தென்னிந்தியாவுல பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து நிக்க ஒரு பெரிய ஐரோப்பிய சக்தியே இல்லாம போயிடுச்சு. பிரெஞ்சுக்காரங்களோட செல்வாக்கு மொத்தமா குறைஞ்சு புதுச்சேரி மாதிரி அவங்க கட்டுப்பாட்டுல இருந்த முக்கிய இடங்கள் கூட ஒன்னா பிரிட்டிஷ்காரங்க கைக்கு போயிடுச்சு. சரி, போரோட உடனடி விளைவுகளை பார்த்துட்டோம். ஆனா இதோட தாக்கம் அதோட நிக்கல. வாங்க அடுத்த 200 வருஷத்துக்கு இதோட விளைவு இந்திய வரலாற்றை எப்படி வடிவமைச்சதுன்னு பார்க்கலாம். 187 வருஷம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டு. இந்த ஒரே ஒரு நாள் சண்டையோட வெற்றி தான் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி செய்யறதுக்கு அடித்தளம் போட்டது. அதாவது வந்தவாசி போர் வெறும் பிரெஞ்சுக்காரங்களை வெளியே அனுப்பின ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல, அதுவரைக்கும் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவே ஆள போற ஒரு பெரிய சக்தியா மாத்துச்சு. அந்த மாற்றத்துக்கான வழியை தெளிவா போட்டு கொடுத்தது இந்த போர் தான். சரி, இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். ஒருவேளை அன்னைக்கு வந்தவாசியில தாமஸ் ஆர்தர் டி லாலியோட படைகள் ஜெயிச்சிருந்தா, அப்போ நம்மளோட வரலாறு, நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம் எல்லாமே எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா?